இதில் இப்போ ஜோதிமணி பேச்சு ஆரம்பத்திலிருந்தே ஒரு பிரச்சனைக்குரிய பேச்சுகள் தான். இப்போ என்ன சொல்கிறாங்க, புதிய தலைமுறை பெண்கள் எல்லாம் பெரிய ஒரு புரட்சி பண்ணியிருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு விஜய்க்கு ஆதரவு மனப்பான்மையில் பேசுகிறாங்களே. சரி, அது அவங்க உரிமை. ஆனால் ஒரு அட்டவணை பிரிவு சகோதரர் தலைவராக இருக்கிறத ஒரு வெள்ளாள கவுண்டர் ஜாதிய ஆதிக்கத்தில், ஒரு வெள்ளாள கவுண்டர் ஜோதிமணி ஜாதிய ஆதிக்கத்தில் அப்படியே போட்டு நீ என்ன ஜாதி ஆதிக்கத்துல பேசுற, அந்த ஜாதி இந்த ஜாதி பேசுற, நீ ஜாதி ஆதிக்கத்துல பேசுற, பெரிய சமத்துவ கட்சி புண்ணாக்குன்னுட்டு. அப்போ உங்க கட்சி எஸ்சிக்கு ஆதரவான கட்சிங்கிறது ஃப்ராடான்னு கேட்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு செல்வ பெருந்தகை இருக்குது, தலைவராக இருக்கிறது பிடிக்கல, உங்களுக்கும் பிடிக்கல, மாணிக்க தாகூருக்கும் பிடிக்கல. அப்ப நீங்க ஜாதி அரசியல் தானே பண்றீங்க. இல்ல உங்க ஜாதி எத்தனை ஓட்ட கை சின்னத்துக்கு கொண்டு வந்துட்டு, உங்க ஜாதிக்காரன் எத்தனை பேர் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுறான், என் ஜாதிக்கு டிக்கெட் இல்லைன்னு கத்துறீங்களே. ஒரு பைத்தியகார பயில நாடகம் போட்டுட்டு இருக்காங்க காங்கிரஸுக்கு, பைத்தியகார பயலுக. அந்த இவங்கெல்லாம் ஆட்டம் போடுறாங்க, மாணிக் தாகூரும் ஜோதிமணியும். ஷெட்யூல் காஸ்ட் கொஞ்சம் போடுறாப்புல, அதுல சகோதரர் செல்வ பிறந்த தலைவராக இருக்க நியாயம் தான். அவர் மாத்தினீங்கன்னா உங்க கட்சி எருமை அந்த ஜாதி ரீதியா யார் யார் இந்த கட்சிக்கு போறான், எவன் ஏமாளி ஜாதி, எவன் ஓட்டுல எவன் மஞ்சா குடிக்கிறாங்கன்னா லிஸ்ட் எடுத்து தமிழ்நாட்டில் பேசணும். அப்பதான் காங்கிரஸ்காரன் சரியா வருவோம்.